ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலமுத்து உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது என்னோடய பொண்ணு செஞ்சுருக்காங்க. ஜஸ்ட் நான் ஆடியோ மட்டும் வாய்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா வறுத்த கடலமுத்து எடுத்துக்கோங்க. கடையில் வாங்கினது அப்படிங்கிறனால கொஞ்சம் உங்களுக்கு ஒயிட்டிஷாக தெரியுது. நீங்கள் வந்து கடையில் வாங்கினதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட்டிஷாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா பச்சை முத்தை வாங்கி நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கிடைக்கும். டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஒரு சுட்டி எடுத்துருக்கோம். ஒரு சுட்டி அப்படிங்கிறது வந்து 200 ml. இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. ஹை ப்ரோட்டீன் இருக்குது. இது உடம்புக்கு நல்லதாக, கொலஸ்ட்ரால் எல்லாம் கிடையாது. இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. கண்டிப்பாக வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும். வாரம் வந்து ஒரு 4-5 உருண்டையாவது அந்த குழந்தைக்கு சாப்பிட்ணும். அப்போ தான் அவங்களுக்கு ரொம்ப நல்லது. மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அரைச்சி எடுத்து அந்த பவுடர் எவ்வளோ வருதோ அந்த பவுடர் பாருங்கள். அந்த பவுடரில் காவாசி மண்டை வெல்லம் போடுங்க, இல்லைனா கரும்பு சக்கரை போடுங்க. சுகர் போடாதீங்க, ஒயிட் சுகர் போடாதீங்க. ஒயிட் சுகர் உடம்புக்கு நல்லது இல்லை. ஸோ நம்ம கொடுக்கும்போதே ஹெல்த்தியான டிஷ்ஷஸாக குழந்தைகளுக்கு கொடுத்துக்கலாம். மண்டை வெல்லம் இல்லைனா கரும்பு சக்கரை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அடிச்சுக்கோங்க. அந்த பவுடர் நல்லாவே உங்களுக்கு அரைப்படும். ஸோ கரும்பு சக்கரையோ இல்லைனா மண்டை வெல்லமோ எடுத்து அதையும் மிக்சியில் தனியாக அடிச்சுக்கோங்க. ஸோ ஒரு பவுல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃப்ளாரு உங்களுக்கு வந்து மண்டை வெல்லம் கரும்பு சக்கரை ஹாஃப் பவுல் இருந்தால் ஓகேவாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதுவே போதுமானது. ஸோ நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வீட்டில் வறுத்து இருந்தால் சிலது வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா அப்படியே உருண்டை பிடிச்சிக்கலாம். பத்தலை அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கீயை வந்து நல்லா வந்து சூடு பண்ணி அந்த சூடு கீயை வந்து ஊற்றி அப்படியே உருண்டை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது வந்து நல்லா சாப்பிடுவாங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி பழக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. கீ வந்து அப்படியே உருக்காமல் போடாதீங்க, அது பேட் கொலஸ்ட்ரால் ஆயிரும். ஸோ இது வந்து குட் கொலஸ்ட்ரால். இப்படி உருக்கி நெய்யை ஊற்றுறது தான். ஓகே, அதனால் வந்து நீங்கள் அடுப்பில் வச்சு உருக்கி ஊற்றி உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா பொடியானதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருண்டை பிடிக்கிறதுக்கு உருண்டை வரல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீயை ஊற்றி நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. செஞ்சு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குட்டீஸுகளை இந்த மாதிரி செய்ய வைங்க. லாக்டவுனில் அவங்களும் நியூ ரெசிபீஸ் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். அவங்களுக்கு பிடிச்சதை அவங்களே செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ பாருங்கள், என் பொண்ணு உருண்டை பிடிக்கிறாங்க. உருண்டை பிடிச்சி நல்லா வைக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் அவங்க குழந்தைகளுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சத அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா எப்போல்லாம் வீடியோஸ் வருதோ உங்களுக்கு ரீச் ஆகும். பார்த்து நியூ ரெசிபீஸ் கற்றுக்கலாம், ஹெல்த்தியான ரெசிபீஸ் கற்றுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப்.